ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? தமிழ் மீனிங்கை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அதற்கான ஃபார்மேட் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். எல்லா டென்ஸ்லேயும் 3 விதமான ஃபார்மேட் இருக்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் தமிழ் மீனிங்கோட தெளிவாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அழகாக இங்கிலீஷ் பேச முடியும். வாங்க பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஃபார்மெட் இதுதான் பாருங்க. ஐ, வி, யூ, தே பிளஸ் வேர் ஒன். ஸோ இதுதான் ஃபார்மெட். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் 2 kinds ஆஃப் ஃபார்மெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று ஐயோ தேவி பிளஸ் ஹீ ஷி இட். ஸோ இது ஒரு ஃபார்மெட் தனியாக வரும், இது ஒரு ஃபார்மெட். ஸோ என்ன நம்ம பார்க்கலாம் வாங்க வித் எக்ஸாம்பிள்ஸ். இங்கே ஐ ஹாவ் ரிட்டன் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். பாருங்க. ஐ பிளே எவ்ரி டே. நான் தினமும் விளையாடுகிறேன். ஸோ நம்ம சொல் வழக்கில் பேச்சு வழக்கில் சொல்கிறோம் அப்படின்னா நான் டெய்லி விளையாடுறேன். ஸோ அதுதான் மீனிங். ஓகே. நெக்ஸ்ட் we do the homework. நாங்கள் வீட்டு பாடம் செய்கிறோம். ஸோ சொல் வழக்கில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் வீட்டு பாடம் செய்கிறோம். தேர்ட் ஒன் இஸ் யூ டீஸ் மீ. நீ என்ன கேலி செய்கிறாய். சொல் வழக்கில் சொல்கிறோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நீ என்ன கிண்டல் பண்ற. ஓகே, குட். அடுத்தது பாருங்க. ஸோ தே ஃபைட். அவங்க சண்டையிடுகிறார்கள். எப்போ? இப்போ. ஸோ தட் இஸ் ப்ரெசன்ட். சொல் வழக்கில் நம்ம எப்படி சொல்லலாம்? அவங்க சண்டை போடுறாங்க. ஓகே. அடுத்தது பாருங்க. he cries. இங்க ஏன் நம்ம எஸ் சேர்த்திருக்கிறோம்? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்போதுமே he ஷீட் வந்தா அப்படின்னா பாருங்க இந்த ஃபார்மேட்டை. ஸோ he she it இங்க என்ன எழுதிருக்கிற? verb 1 plus yes. ஓகே. ஸோ இங்க நம்ம எப்பொழுதுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் he she it நம்ம யூஸ் பண்ணும் பொழுது வேர்போட எஸ் சேர்த்துடணும். ஓகேங்களா? ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? நேம்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்க ஹீனா யாரு? அவன். ஷீனா யாரு? அவள். இட்டுனா அது, அது இது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க பாய்ஸ் நேம், கேர்ள்ஸ் நேம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட்? ஸோ பாருங்க இங்க எக்ஸாம்பிள்ஸ் எழுதிருக்கிறேன். ஸோ he cries. அவன் அழுகிறான். she runs. அவள் ஓடுகிறாள். it eats. இது சாப்பிடுகிறது. ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரியே நீங்க நிறைய சென்டென்ஸ் நீங்க உருவாக்கலாம் யூசிங் திஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே.